1 அன்னைக்கு நம்ம லக்ஷ்மி குபேரர் கோயிலில் ஸ்பெஷல் அலங்காரம் இருக்குது. ஸோ எல்லா கனிகளையும் வச்சு விஷு கனிகள்லாம் வச்சு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை இருக்குது. ஸோ தமிழ் நியூ இயரை லக்ஷ்மி குபேரர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு என்னால் ஷியராக சொல்ல முடியும். இது வந்து நான் சும்மா சொல்லலை. நீங்கள் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு வர நீங்கள் நிறைய பேரை நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி அது உண்மைதான். ஸோ நான் எப்போவுமே இங்கே வந்து விசிட் பண்ணுறது உண்டு. எனக்கு எப்போல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் ஃபீல் பண்ணணும், அப்போ இங்கே வந்துட்டு போனாலே எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் சித்திரை 1 அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்குது. இது வரைக்கும் வராதவங்க அன்னையிலேருந்து வந்து லக்ஷ்மி குபேரரை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கு நானுமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். கலாய நமஹ கலாய நமஹ வரஸ்ருவாய நமஹ ஊர்தஸ்ருவாய நமஹ ஊர்தாச்சாத்ம ரத்னம்மா ஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ. பிறக்கருக்கும் தமிழ் புதுவடத்தின் ராஜாவாக குரு பகவான் திகழ்கின்றார். குருவின் அதிதேவதையே பிரம்மா ஆகின்றார். பிரம்மாவின் கொள்ளு பேரனை குபேர பகவான் ஆகின்றார். ஆனால் பிறக்கருக்கும் தமிழ் புதுவட நாளில் லட்சுமி பேரை தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். பிறக்கருக்கும் தமிழ் புதுவட நாளில் லட்சுமி பேரை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி பேரை சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும் அரைக்காசமணி பொருள் கிண்டட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.